Hey friends, welcome to my channel. இன்னைக்கு சேனலில் வந்து a day in my life அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டிப்பிக்கலாக சொல்லணும் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் இன் மை லைஃப். பிகாஸ் a day in my life வந்து அப்படி மின்னல் வேகத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுனால போயிடும். ஸோ வீக்கெண்ட் வந்து ஜென்ரலாக எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்துட்டு இன்னைக்கு vlogல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்ட்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலாக எல்லோரும் ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஒர்க்கிங் விமென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்களாம் வந்து கதறுவோம். ஒரு நாள் வர்றது வந்து அப்படியே மின்னல் வேகத்தில் போயிடும். ஏன் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக வீடு வந்து ஆல்மோஸ்ட் கிளம்ஸி ஆயிரும். அன்றைக்கி தான் கம்ப்ளீட் க்ளீனிங் ஒர்க் வந்து வீட்டில் நடக்கும். அதனால் வந்து வீக்கெண்ட் வந்து இட் இஸ் டிப்பிக்கலி மென்ட் ஃபார் க்ளீனிங். அதுதான் நான் சொல்லுவேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 days கிடச்சதுன்னா ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த க்ளீனிங்கோடு சேர்த்து பேரலாக நம்ம குக்கிங் பார்த்தோம் அப்படின்னா வாழைக்காய் அந்த பக்கம் வந்து கட் பண்ணி வேக போட்டிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் வந்து மாம்பழ புளிசேரி, மாம்பழத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காவோடு சேர்த்து பச்சை மிளகா வத்தல், ஜீரகம் போட்டு நல்லா ஒரு சட்னி மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ மாம்பழம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தேங்காயை இதில் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி தேங்காயோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் இதோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா கொதித்து அந்த வாசனை வந்து மாம்பழத்தோடு சேர்த்து சூப்பராக வந்தாச்சு. அப்புறமா டம்ளரில் நல்லா ஒரு கெட்டி மோரை வந்து எடுத்து, தயிராக இருந்தால் நல்லா சிலுப்பிட்டு ஒரு டம்ளர் அளவு எடுத்து இந்த மாம்பழ புளிசேரியில் விட்டுட்டு ஒரு 2 கலரு கலரிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லாட்டினா ஒரு மாதிரி தெரையாக ஆகிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். மீன்வாயில் இங்கே வந்து வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான், இல்லை நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணாலும் ஓகே தான். நான் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த வேக வச்ச வாழைக்காயை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து ஒரு பொடி இருக்குது. ஸோ வத்த குழம்புக்கெலாம் நாங்கள் ஒரு பொடி போடுவோம். அந்த பொடி தான் நான் இப்போ இதில் போடுறேன். அதை வந்து முதல்ல எண்ணெயிலே போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வாழைக்காயை போடுவேன். அப்போ தான் வாழைக்காயில் வந்து இந்த கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஈவனாக வந்து கோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கலரி விட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இதில் உப்பும் சேர்த்துடலாம், பெருங்காயம் வாசனைக்கு. இது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த புளிசேரியோடு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறனால ஒரு 11 o'clock வந்துட்டு சமையல் முடிச்சுட்டு கிச்சன் வந்துட்டு க்ளீனாக வந்து எந்தளவுக்கு முடியுமோ ரெடி பண்ணி வச்சாச்சு. மத்தியானம் இந்த சிம்பிளான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன, நல்ல அனந்த சயனம் தான். நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock எழுந்துச்சு. நமக்கு எப்போவுமே வந்து இந்த காஃபி இல்லாமல் முடியாது. ஸோ ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கம்ப்ளீட்டாக டஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பார்க்கும்போது ஹாலும் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. துணியெல்லாம் மடித்து கொஞ்சம் எல்லாம் டஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஹாலையும் வந்துட்டு நீட் பண்ணியாச்சு. அப்படியே ஈவினிங்கோடைய டின்னருக்கும் வந்துட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. டால் மக்கானி. ஸோ டால் மக்கானிங்கிறது ஒன்றும் கிடையாது, பச்சை பயிறு டால். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். இது ரெண்டும் ஓரளவுக்கு பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் எப்பவும் போல் மஞ்சள் பொடி, மிளகா வத்தல் பொடி, கரம் மசால், அதுக்கப்புறமா கல்லுப்பு. நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். இது ஆக்சுவலி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறமா வந்து
இதோட வந்து நம்ம பச்சை பயிரை வந்துட்டு ஆட் பண்ணணும். பச்சை பயிறு ஆக்சுவலி 5 to 6 hours நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு ஒரு 7-8 விசில் விடணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். நீங்கள் கையால் தொட்டாலே வந்து நல்லா மசிஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இந்த பச்சை பயிரை அதோட ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு 5 minutes நல்லா வந்து குக் பண்ணிங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகி வருது. இன்னொரு ஒரு 2-3 minutes நல்லா சிம்மில் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி பிசைறது எல்லாருக்குமே ஒரு பெரிய வேலை. ஸோ இதில் வந்து ப்ரீத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பிசைறதுக்குனே வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த மெஷரிங் கப் ஃபுல்லாக வந்து நீங்கள் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மெஷரிங் கப்போட பாதி அளவு நீங்கள் வந்து தண்ணி எடுத்து நீங்கள் வந்து இதை பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக சப்பாத்தி டஃப் ரெடி ஆகிடும். ஸோ 1 கப் மாவு நம்ம உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதோட தேவையான அளவு அதில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா மேலே அதோட லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 5 seconds பல்ஸ் மோட் மட்டும் போடுறோம். ஸோ தட் இந்த ஆயில் எல்லாம் பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா மிக்சியை வந்து 1 ஸ்பீடில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா டஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 seconds கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நான் வந்து தண்ணி விட்டு முடிச்சாச்சு. சூப்பராக பிளெண்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். என்ன ஒன்றே அந்த மிக்சியோட சவுண்டு தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த 1 கப் மாவுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 சப்பாத்தி வரும். பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நான்ஸ்டிக்கியாக செம்மையாக இருந்துச்சு மாவு. நான் 2-3 தடவை ஆக்சுவலி இது நான் வந்துட்டு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஓட்டல. நான் எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. செம்ம சாஃப்டான டஃப் வந்து ஆக்சுவலி ரெடி. நமக்கு வேலை ரொம்ப மிச்சம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி எஸ்பெஷலி நம்ம வீட்டில் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா இது நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தியும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்தது. சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நம்மளுடைய காரிடரில் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாக். இதோட என்னுடைய vlog-ஐ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல சந்திக்கிறேன். Till then, this is Deepa signing off. Take care. Bye-bye.